الجحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள்குடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு பல குணங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவ்வுலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் ஒரே குணம் கொண்டவர்களாக இருக்கவில்லை. சிலர்கள் நிதானமானவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கோபக்காரராக இருக்கிறார்கள், சிலர்கள் பணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சில பண்பாடுகள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான குணங்கள் நிறைந்தவர்களாக மனிதர்கள் இருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியில் சண்டைகள், பிரச்சனைகள் ஏராளமானவைகள் ஏற்படுகின்றன. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பதை பற்றி திருக்குர்ஆனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி மேற்கொள்வது, எதை நாம் எடுத்திருந்தால் நாம் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் நாம் பெற முடியும் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான். வலா தஸ்தவில் ஹசனத்து வலசையா இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன். நன்மையும் தீமையும் சமமாகாது. நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற பொழுது கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் அதை நீங்கள் அணுகுவது அது ஒரு நல்ல பண்பாடல்ல. நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் சமமாகாது. எனவே இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதிலே எது அழகானதோ அதை கொண்டு நபியை நீங்கள் தடுங்கள். அப்படி நீங்கள் நடந்தால் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கும் யாருக்கும் பகைமை இருக்கிறதோ அவர் நெருங்கிய நண்பராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். இப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதில் எது அழகானது, எது சிறந்தது, எதை நாம் ஏற்றிருந்தால் நன்றாக அமைந்திருக்கும் என்பதை யோசித்து இருப்பதிலேயே நல்லதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன் நாம் எப்படி அணுகினால் சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான், எது நியாயமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்து நல்லதை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், அழகான முறையில் அதை நீங்கள் தீர்வு கண்டால், உங்களுக்கு மத்தியில் யார் யாருக்கு மத்தியில் சண்டையும் பிரச்சனைகளும் இருக்கிறதோ அவனெல்லாம் உங்களிடத்தில் அன்பானவனாக மாறிவிடுவான். நம்ம எவ்வளோ கோபமாக நடந்தோம், எவ்வளோ ஆத்திரப்பட்டு நம்ம நடந்தோம், நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கணும். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலேயும் நல்ல அழகான முறையை, அறிவுபூர்வமான முறையை இவன் கையாளுகிறானே, ரொம்ப நல்ல மனிதன் என்று
அவனை எதிரியாக இருப்பவனே உங்களுக்கு நண்பனாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லுகிறான். அப்போ அதனால் நாம் எந்த காரியத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதில் சிறந்த ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதில் நமக்கு ஏற்படக்கூடியவைகளில் கோபமூட்டக்கூடிய ஆத்திரமூட்டக்கூடிய வருகின்ற பொழுது நாம் மென்மையான முறையில் நடப்பது சிறந்தது என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி. அல்லாஹு தஆலா மென்மையானவன், அவன் மென்மையாக நடப்பதையே அவன் விரும்புகிறான். எல்லா விஷயத்திலையும் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளை மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளும் கொஞ்சம் கொண்டு வரணும். அதில் இறைவன்கிட்ட இருக்கக்கூடியது ரொம்ப மென்மையானவன் அல்லாஹ், ரொம்ப கடுமையாக அவன் நடப்பது இல்லை. இந்த மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவ்வப்போது அல்லாஹு தஆலா தண்டித்திருப்பான் என்று சொன்னால் அந்த உலகத்தில் எந்த உயிரினமும் இருக்கவே செய்யாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்புக்கு உடனடியான தண்டனை அல்லாஹ் கொடுத்திருந்தால் இந்த உலகத்தில் எந்த மனிதனுமே வாழ முடியாது. ஏன்னா எல்லா மனிதனும் தவறு செய்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? மென்மையான முறையில் அதை என்ன செய்கிறான்? அணுகுகிறான். உடனடியாக அவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை, அவனுக்கு அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த மாதிரி இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மை என்ற அந்த தன்மையை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலையும் இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வயோத்தி அலர் ருஃபிக்கி மாலா யோத்தி அலல் உன்ஃபி. கடுமையான முறையில் நாம் நடக்கும் பொழுது கொடுக்காததை மென்மையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான். கடுமையாக நம்ம நடந்தோம்டா, கோபமாக நம்ம நடந்தோம்டா, அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்காததை மென்மையாக நடக்கின்ற பொழுது நிறைய கொடுக்குறான். அல்லாஹ் இறைவனுடைய அருளை கொடுக்குறான். கோபக்காரனுக்கு கொடுக்கறது இல்லை, ஆத்திரக்காரனுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லை. எல்லா விஷயத்திலேயும் நிதானமாக நடக்கிறானே, மென்மையாக நடக்கிறானே, இவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த கோபத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் கொடுக்காததை இந்த மென்மையின் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுக்குறான். அதனால் நீங்களும் மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமின் இன்னொரு முக்கியமான செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுஹ்ரமுர் ரிஃப்க வ யுஹ்ரமுல் கைர குல்லஹு. எவன் மென்மையை தடை செய்து கொள்கிறானோ அவன் நன்மை அனைத்தையும் தடை செய்து கொள்கிறான். மென்மையாக நடக்காமல் ஆத்திரத்துடன் நடக்கக்கூடியவன், கோபத்துடன் நடக்கக்கூடியவன், இப்படியே நடந்து போனானே ஆனால் எந்த நன்மைகளும் அவனுக்கு இல்லாமல் போயிடும். அவனே தனக்குத்தானே அவன் கெட்டதை செய்து கொள்கிறான். எல்லா நன்மைகளும் இல்லாமல் போய்விடும். அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன்கிட்ட மென்மை குணம் இருக்கணும். இந்த கடுமையான குணங்கள் எப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ, அவனுடைய செயல்களில் வந்து விடுகிறதோ, இறைவனுடைய அருள் அவனுக்கு இல்லாமல் போய்விடும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடாது. எந்த மனிதனாக இருந்தாலும் பிரச்சனைகளை அவன் சந்திப்பான், கஷ்டங்களை அவன் சந்திப்பான், முரடர்களை அவன் சந்திப்பான், பிரச்சனை ஏற்படுத்துபவர்களை சந்திப்பான். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஆத்திரப்பட்டு நடந்து விடாமல் அந்த நேரத்தில் அல்லாஹ்வும் தூதரும் காட்டிய அடிப்படையில் அவன் மென்மையாக நடக்கின்ற பொழுது அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறுமையின் காரணத்தினால், நிதானத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நன்மையை கொடுக்குறான். திருக்குர்ஆனில் கூட அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்வான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நமக்கு ஏதோ கஷ்டங்கள் வருது, சிரமங்கள் வருகிறது. அவன் அந்த கஷ்டம் சிரமங்கள் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. எப்படி அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான்? நீனும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேள். ஒன்று வஸ்தஈனு பிஸ்ஸப்ர், பொறுமையின் மூலமாக கேள். வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக கேள். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அல்லாஹ், நீ தந்த அந்த சிரமங்கள் இவைகளை எல்லாம் நான் பொறுத்து கொண்டேன், எத்தனையோ பிரச்சனைகளை நான் சமாளித்திருக்கிறேன், இந்த பொறுமைக்காக வேண்டி என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கு, என்னுடைய தேவைகளை நீ கொடு, அதேபோல் உன்னுடைய கடமைகளான தொழுகையை நான் நிறைவேற்றுகிறேன், உபரியான வணக்கங்களை நிறைவேற்றுகிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கு என்று அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இப்போ உதவி தேடும் பொழுது இறைவனுடைய அந்த உதவி கிடைக்கணும்னா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதலாவது பொறுமை. ஆத்திரம் வருகின்ற நேரத்தில், கோபம் வருகின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் சபருடன் பொறுமையுடன் எவன் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அருள் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த நபி தோழர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்களுக்கு ஏராளமான துன்பங்களை இணை வைப்பவர்கள் கொடுத்தாங்க.
அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களெல்லாம் கேலி செய்தவர்கள் உண்டு, கிண்டல் செய்தவர்கள் உண்டு, அவர்களை அடித்தவர்கள் உண்டு, கொலை செய்தவர்கள் உண்டு. இப்படி ஏராளமான துன்பங்கள் அவங்க தருகின்ற பொழுது, கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஊட்டுகின்ற பொழுது அவங்க எப்படி நடந்தார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது என்றால், வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்கியவர்கள். கோபம் வரும், அப்படியே கடித்து அதை என்ன செய்து கொள்வார்கள், பொறுத்து கொள்வார்கள். வல் ஆஃபீன் அனின் நாஸ், மக்கள் செய்கின்ற அந்த தவறுகளை, மக்கள் செய்கின்ற அந்த கோபமான காரியங்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த மாதிரி உபகாரிகளை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நபித்தோழர்கள்ட்ட ரொம்ப கோபமாக நடக்கின்ற பொழுது, ஆத்திரமாக நடக்கின்ற பொழுது, அப்பொழுதெல்லாம் அந்த கோபத்தை மென்று அது பொறுமையுடன் இருந்தாங்க, நிதானத்துடன் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேசத்தை கொடுத்தான், இறைவனுடைய அன்பை வழங்கினான் என்று இந்த திருமறை குர்ஆன் மூலமாகவும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை, சில நபித்தோழர்களுக்கு நல்ல பண்பாடுகள் நிறைந்தவர்களாக நிறைய இருந்திருக்கிறாங்க, சில நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட நிறைந்திருக்கு. அதில் அப்துல் கைஸ் கூட்டத்தில் இருந்த அஷஜ் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உம்மிடத்தில் 2 நல்ல குணங்கள் இருக்கிறது. யுஹிப்புஹுமுல்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த குணத்தை, அந்த நல்ல பண்பை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அல் ஹில்மு வல் உனாத், நல்ல அறிவாற்றல், இரண்டாவது நிதானம். இந்த ரெண்டுமே உன்கிட்ட இருக்குது, அறிவும் இருக்கிறது, நிதானமும் உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீ ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல், நிதானத்துடனும் அறிவாளியுடன் நடக்கிறார். அதனால் அல்லாஹு தஆலா இந்த 2 பண்பையும் உன்னை நேசிக்கிறான். அறிவாளியாக நடப்பதும் அல்லாஹ் விரும்பக்கூடியது, நிதானத்துடன் நடப்பதும் விரும்பக்கூடியது என்ற சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்ஜா என்ற அந்த நபி தோழரிடத்தில் இருந்த இந்த சிறந்த பண்பை பாராட்டுகிறார். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல உயர்தரமான ஒரு பண்பாடை நீங்கள் பார்க்கலாம். நம்மெல்லாம் ஒருவன் நம்ம போன்று இருக்கக்கூடியவன் கொஞ்சம் நம்மளை விட சிறந்தவனாக இருந்துட்டான்னு சொன்னால் நம்மளால் பொறுத்து கொள்வது இல்லை. அவன்கிட்ட நல்லது இருந்தாலும் கூட நாம் என்ன செய்வோம் என்றால், அவன் வந்து அந்த குறை செய்கிறான், இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லுவோம். நல்ல விஷயங்களை நாம் பாராட்ட மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவங்க தான் உலகத்திலே சிறந்தவர்களாக இறை தூதராக இருந்தாலும் நல்ல குணங்கள், நல்ல பண்பாடுகள் இன்னொருவர்கிட்ட இருந்தால் அதை பாராட்டுவார்கள், அதை ஊக்குவிப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அஷ்அரீன் என்ற ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சில நல்ல பண்பாடுகள் இருந்தது. யமன் பகுதியில் இருந்து வந்தவர்கள் அஷ்அரீன் கூட்டத்தினர்கள். அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருந்த என்ன நல்ல பண்பாடுண்டா, அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பசி பட்டினை என்று ஏதாவது வந்துவிட்டால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் ஒரு துணியில் என்ன செய்வார்களாம், கொட்ட செய்வாங்க. யார் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க உங்கள்கிட்ட எவ்வளவு உணவுகள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக கொட்டுங்க. பிறகு என்ன செய்வார், சும்மா யுக்தஸமு பைனஹும் பிஸ்ஸவியா, அனைவர்களும் சமமாக பிரித்து கொண்டு போய்விடுவார்கள். பணக்காரன் ஏழை எல்லாருமே வந்து தன்கிட்ட இருக்கிறத கொடுப்பான். ஆனால் பிரிக்கும் பொழுது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சமமாக பிரித்து கொண்டு போயிடுவாங்க. ஒரு 100 மூட்டை அரிசி ஒருத்தன் கொண்டு கொடுக்குறான், ஒருத்தன் 10 மூட்டையை கொடுக்குறான், ஒருத்தன் அரை மூட்டையை கொடுக்குறான், ஒருத்தன் ஒரு படியை கொடுக்குறான், ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் போகிறான். அப்போ கடைசியில் பிரிக்கின்ற பொழுது பார்த்தா ஆளுக்கு 25 கிலோ வரும் என்று சொன்னால், 10 மூட்டை 100 மூட்டை போட்டவனுக்கு 25 கிலோ, ஒன்றுமே இல்லாதவனுக்கும் 25 கிலோ என்று அந்த கஷ்டங்களை அந்த சமுதாயம் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பகிர்ந்து கொண்டாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி புகழ்ந்தார், ஃபஹும் மின்னி அன மின்ஹும்டாங்க, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அவர்களை நான் சார்ந்தவன் என்றாங்க. அவங்க என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களுடன் இருக்க விரும்பக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் பார்க்கிறோம். இப்போ அவங்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல பண்பாடை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருமையாக சொல்கிறார், நான் அவங்களோடு இருக்கக்கூடியவன், அவர்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள், அந்த பண்பாடு ஒரு சிறந்தது என்று அந்த பண்பாட்டை புகழ்ந்து சொன்னாங்க. அதே மாதிரி அஸ்ஜா, அவர்கிட்ட இருந்த நல்ல பண்பு அறிவாற்றலும் நிதானமும். அந்த நிதானம் ஒருவன் இழந்து விடுவான் என்று சொன்னால் அவ்வளவுதான், அவனுடைய அறிவு வேலை செய்யாமல் போயிடும். அவனுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறந்த ஒரு அற்புதமான அந்த 6வது அறிவு வேலை செய்யாமல் போகின்ற பொழுது மிகப்பெரிய நஷ்டத்தை அவன் சந்திப்பான். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை,
அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சரியாக கையாளாமல் கோபத்தில் என்ன செய்வான், கையில் கிடைப்பே தூக்கி அடிப்பான், டிவியில் அடித்து நொறுங்கி போயிடும். அவ்வளவுதான். 10-20 ரூபாய்க்கு உள்ள டிவி போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கோபம் குறைந்த பொழுது தான் நம்ம செஞ்ச தப்புன்னு அவன் வழங்குவான். அப்போ அந்த நேரத்தில் அவன் நிதானத்தை கடைபிடித்திருந்தார் ஆனால் 20-30 ரூபாய்க்குள்ள அந்த பணம் அவனுக்கு மிச்சமாக என்ன செஞ்சிருக்கும், வந்து இருக்கும். அப்போ இந்த நிதானத்தை அல்லாஹு தாலா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதைத்தான் பேணுமாறு சொன்னார்கள். அந்த மாதிரி மக்களை ஊக்குவித்தும் இருக்கிறாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்நாளில் எப்படி நம்ம நிதானத்தை இழக்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்களை நாம் சந்தித்தோமோ அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சந்தித்தாங்க. நம்ம வேம்புக்குண்டே கோபப்படுறதில்லை, ஆத்திரப்படுறதில்லை. ஆத்திரப்பட வச்சிடுறாங்க சில ஆளுக்கு. அந்த மாதிரி பேசி விடுகிறார்கள், அந்த மாதிரி எழுதி விடுகிறார்கள். அப்போ நம்மளால் தாங்க முடியாமல் கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் நம்ம நிதானம் இழந்து என்ன செய்து விடுகிறோம், வரம்பு மீறி நடந்து விடுகிறோம். அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய கட்டங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலையும் நடந்தது, நபித்தோழர்களுக்கும் நடந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அதில் சில சம்பவங்களை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. மதீனாவிலே யூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அவங்கள எப்படிரா காலி பண்ணலாங்கிற முயற்சி பண்ணுறது, இப்படிலாம் நிறைய வேலையை செய்து கொண்டு இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறது, வார்த்தையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை குத்தி காட்டி அவங்க மனசை புண்படுற மாதிரி நடக்கிறான். அதான் அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்லும் பொழுது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலிருந்தும் இணை வைப்பவரிடத்திலிருந்தும் அதன் கசீரா ஏராளமான துன்புறுத்தும் வாசகங்களை நபியை நீங்கள் செவியுறுவீர்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குரானில் என்ன செய்கிறான், சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு தடவை வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது, அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளாம் எல்லாம் என்ன எப்படி சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்னா அஸ்ஸாமு அலைக்கும். அந்த லாம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா மரணம் என்ற பொருள் தந்துடும். அஸ்ஸலாம் என்றால் சாந்தி, சமாதானம், அருள் என்ற பொருள் கிடைக்கும். அஸ்ஸாமு அப்படின்னு நம்ம சொன்னோமையானால் மரணம் என்ற பொருள் வந்துடும். அப்படி சின்ன ஒரு எழுத்தை எடுத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். இப்படி சொன்ன உடனேயே பக்கத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாமல் அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்கிறான். அப்படியே அவங்களுக்கு கோபம் எடுக்கிறது. பதில் சொல்லுகிறார்கள், வ அலைக்கும் ஸாம் வல்லஅனது, உனக்கும் மரணம் உண்டாகட்டும், லானத் சாபமும் உண்டாகட்டும் என்று கோபத்தோடு ஆயிஷா நாயி அவர்கள் சொல்லுகிறார். அவன் சலாம் என்று சொல்வதற்கு பதிலாக மரணம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஆத்திரம் வரத்தான் செய்யும், நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி கோபம் வருகின்ற நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் கோபப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மரணம் வரணும்னு சொல்லிட்டானேன்னு கோபப்பட்டு அவங்களுக்கு திரும்ப உனக்கும் வரட்டும்டா, இன்னும் சாபம் உனக்கு வரட்டும் என்று சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயை பார்த்து மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானமாக இரும், அவசரப்படாதே, ஆத்திரப்படாதே என்று சொன்னாங்க. அப்போ ஆயிஷா நாயை கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களா, அவலம் தஸ்மஉ மா யகூல், அவங்க சொன்னதை நீங்கள் கேட்கலையா, அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும், நான் தான் அவன் அழைக்கும் என்று சொல்லிவிட்டேனே, எனக்கு மரணம் உண்டாகட்டும் அவன் தெளிவாக சொன்னான், எனக்கு என்ன பிரார்த்தனையோ அதுவும் உனக்கு உண்டாகட்டும், நான் அதே அளவுக்கு நான் சொல்லிவிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார், இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, எல்லா விஷயத்திலும் மென்மையாக நடக்க அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவே இந்த மாதிரி ஆத்திரப்பட்டு இந்த மாதிரி வாசகங்களை, கடினமான வாசகங்களை நீர் பயன்படுத்தாதேர் என்று ஆயிஷா நாயி அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னாங்க. அப்போ இதில் ஆயிஷா நாயி மேலே எந்த குற்றமும் இல்லை, அவங்க எந்த தப்பும் செய்யலை. முதல்ல வந்தவன் ஆத்திரத்தை ஏற்படுத்தி வந்தவன் யார் என்று சொன்னால் அவன் தான் சொன்னான். அந்த பேச்சில் சில வார்த்தைகளை தடினமான வார்த்தைகளை சொன்ன காரணம் தான் ஆயிஷா நாயி அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அதனால் அந்த மாதிரி வாசகத்தை சொன்னாங்க. ஆனால் அதையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாதேன்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் இந்த வார்த்தையுடன் நின்ற காரணத்தால் இன்னும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு பேருக்கு மத்தியில் சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக வேண்டி சண்டை வந்து
அது கொலை அளவுக்கெல்லாம் முடிந்திருக்கிறது. ஓசி வீடி ஒருத்தன் கேட்குறான், அது இல்லை என்று சொன்னதற்காக வேண்டி எப்படா இல்லை என்று நீ சொல்லலாம் அப்படின்னு சண்டை வந்து அந்த ₹1 வீடிக்காக வேண்டி மதிப்பில்லாத எவ்வளோ மதிப்புமிக்க இந்த உயிரையே என்ன செஞ்சா கொண்டு குமித்து விடுகிறார். இப்படி ஒரு சில வார்த்தைகள் அவர்களுக்கு மத்தியில் ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஊட்டி மிக உயர்ந்த தன்னுடைய உயிரையை இழக்க வேண்டிய நிலைமையை நாம் இன்று பத்திரிகையில் பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்கள் விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இப்படி மாதிரி ஆத்திரமுற்ற மாதிரி வருவான். அதே அளவுக்கு இஸ்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் உச்சவட்டமாக என்ன சொல்லுது, ஃபமன் யுத்ததா ஃபஅத்தது முஸ்லிம் ஆத்ததா அலை, நீ மன்னிச்சு விட்டால் சிறந்தது. ஆனால் அவன் வரம்பு இருந்தான்னா அதே அளவுக்கு தான் வரம்பு என்னமே தவிர அதை விட கூடுதலாக போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு உங்களுக்கு மீது மரணம் உண்டாகட்டும் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, உனக்கும் அப்படியே இருக்காகட்டும், அப்படி அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நடக்கலாம். அதுக்கு மேலே லேனத்து உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும், நாசமாக போக, பேதியில் போகன்னு இப்படி என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கொலாயடி சண்டையில் நீங்கள் பார்த்துருங்க, உலகத்தில் உள்ள குடும்பத்தை எல்லாம் இழுத்து நாரடிச்சிருவாங்க. யார் தண்ணியை பிடிக்க போன இடத்துல அவனுக்கு முன்னால் இவன் வந்து என்ன செய்வான், குடத்து தண்ணியை பிடிச்சிட்டு போயிடுவான், அல்லது தண்ணியை கொட்டி விட்டுட்டு போயிடுவான். அந்த சின்ன பிள்ளைகள் ஏதாவது சண்டை வந்துடும். அவன் ஊரில் உள்ள எல்லாத்த பிரச்சனைகளையும் உண்டு நிதானம் இழந்து மோசமான வார்த்தைகளை என்ன செய்கிறான், நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம மஷூராவில் உட்காந்துட்டு இருப்போம், ஏதாவது ஒருவர் தவறுதலான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாருன்னா இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு கண்டிக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் 1 சொன்னார்னா இவர் 9 சொல்வது, அவன் 9 சொன்னவொன்னே அவருக்கு ஆத்திரம் வந்து அவர் 18 சொல்வது, இப்படியே என்ன செய்கின்றதா சண்டை பெரிய அளவில் என்ன செய்ய போய்விடுகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆயிஷா நாயி அவர்களுக்கு நிதானம் வேண்டும், இன்னும் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்பட்டு விடக்கூடாது என்று நமக்கு உணர்த்துறாங்க. அதே மாதிரி சிலர்கள் நம்மளை ஆத்திரம் ஊட்டக்கூடியது, சிலர்கள் வீம்புக்கு செய்கிறவர்கள் யார், யூதர்கள் மாதிரி செய்வான். ஒரு சிலர்கள் விவரம் இல்லாதவர்கள் இருப்பாங்க, அவனுக்கு அறிவாற்றல் ரொம்ப குறைவு, சிந்தனை திறன் தெரியாது, நாகரிகங்கள் தெரியாது, அப்படி ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தார்களே, ஆனால் அவங்கள்ட்ட நம்முடைய வீரத்தை எல்லாம் காட்டக்கூடாது. அவனுடைய சூழ்நிலையை விளங்கி அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மென்மையாகத்தான் என்ன செய்யணும், நடக்கணும். சஹீல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது, நீங்கள் பாருங்கள். பள்ளியாசல் அன்றைய காலத்தில் நம்ம பள்ளி மாதிரி டைல்ஸ் போட்டதில்லை, அதில் மணல் தான், பேரித்த மரத்தினுடைய ஓலைகள் வேயப்பட்டு இருந்துச்சு. அப்போ வேயப்பட்ட உடனே அங்கே என்ன செய்கிறார்கள், ஒரு மனிதர் வெளியிலேருந்து வந்து பள்ளியாசல் சரியான வெயிலாக இருக்குது, உடனே நேராக பள்ளியாசலுக்குள்ளே வந்து சிறுநீர் கழிக்கிறார். ஒபால ஃபில் மஸ்ஜித், பள்ளியாசலுக்குள்ளே உடனே சிறுநீர் கழிச்சிட்டார். விடுவோமா? அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் சிறுநீர் கழித்தோம் என்று சொன்னால் எவ்வளோ கோவரும், கூட்டமாக போய் அடிக்க போகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய அந்த உபாதையை தெரிந்தவர்கள் அவனை ஒன்றும் செய்யாமல் விடுங்கன்றாங்க. முழுமையாக சிறுநீர் கழிக்க வரையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யாரையும் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, எதை அடக்குனாலும் அதை நம்மளால் அடக்க முடியாதுன்னு. அதுவும் பாதி சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும்போது அடக்குறங்கிறது ரொம்ப கொடுமைகளும் கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி நிலையை அறிந்தவர்கள் அவரை வந்து அந்த பள்ளியாசலே முழுமையாக சிறுநீர் கழிக்க விட்டு அடிக்க போனவர்களை, ஆத்திரப்பட்டவர்களை ஒரு வாளி தண்ணி அள்ளி கொண்டு வந்து அதில் ஊற்றுங்கள் என்று சொன்னார். தப்பு செய்தவர் அவர். ஆனால் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்த தோழர்கள்ட்ட சொல்லி தண்ணி அள்ளி ஊற்ற சொல்லி அந்த மனிதரை அழைத்து சொன்னாங்க, இங்கே வாங்க தம்பி, இந்த இறை இல்லம் இருக்கிறதே இது தொழுவதற்காகவும் ஸிக்ர் செய்வதற்காகவும் திருக்குரானை ஓதுவதற்காகவும் கட்டப்பட்ட பள்ளியாசல். இந்த மாதிரி அசுத்தங்கள் செய்வதற்கு இந்த பள்ளி கட்டலை, இது மாதிரி நீங்கள் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்புனார். ஏன்னா இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எது பள்ளியாசலில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஒன்றும் விளங்காது. அவன் வீம்புக்காக வேண்டிய பிரச்சனை உருவாக்கணுக்காண்டி வந்தவன் அல்ல. அவன் ஏதோ நிழலாக இருக்குதே சொல்லிட்டு ஒன்றுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூந்து போனானே தவிர அது எந்த இடம், என்ன செய்வாங்க, இப்படி நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதுங்களாம் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி விவரம் இல்லாத அவன்கிட்ட போய் அடிப்பதும் உதைப்பதும் இப்படி தான் நிறைய சில இடங்களில் என்ன செய்கிறார்கள், அறியாமல் தெரியாமல் ஒருத்தன் தப்பு செய்து விட்டான் என்று சொன்னால் ஊரே சேர்ந்து அடித்து அவனை கொலை அளவுக்கு கொண்டு வந்து போட்டுறாங்க, அல்லது அவனை கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அது உண்மையான திருடனா, அல்லது தெரியாமல் செய்தவனா, அல்லது அறியாமல் நடந்தவனா, அல்லது வேறு விதமாக நடந்து விட்டதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் ஆத்திரப்பட்டு நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க.
அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் நபித்தோழர்களை கோபத்தை ஊட்டுகின்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அந்த மனிதர் அந்த மாதிரி நிலையில் உள்ளவன் அல்ல, விவரம் தெரியாதவனாக இருக்கிறான், எனவே அவரிடத்தில் இப்படி நடக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி அவர்களை என்ன செய்கிறாங்க, திருத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு மனிதர், இந்த செய்தியில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் என்ன சொன்னாங்க, நபித்தோழர் இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபாசு முஅஸ்ஸிரீன், நீங்கள் மென்மையானவர்களாகவே அனுப்பப்பட்டீர்கள், கடுமையாக நடக்கக்கூடியவர்களாக ஆக்கப்படல. ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாத்தை ஏற்றவனாக இருந்தால் அவன்கிட்ட நிறைய மென்மை இருக்கணும், விரண்டோடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடாது, அவன் திருந்துவதை போன்று நிதானத்துடன் நீங்கள் நடக்க வேண்டும் என்ற செய்தியையும் அந்த தோழருக்கு சொல்லி காட்டினாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம், இதுவும் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அந்த பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு போர்வையை போட்டு கழுத்தை பிடித்து இறுக்கிறார். கடுமையான இறுக்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் அப்படியே பட்டை விழுந்து விடுகிறது, அதனுடைய அழுத்தம் பதிந்து விடுகிறது. அந்த அளவுக்கு கடுமையாக இழுத்து ஏதோ ஒரு முன்னால் உள்ள விரோதி மாதிரி அல்லது அவங்க குடும்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு கெடுதி செஞ்ச மாதிரி, அதற்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி அவருடைய நடவடிக்கை இருந்துச்சு. இழுத்துட்டு என்ன செஞ்சார், முருளி மிம் மாலில்லாஹில்லதி இந்தக்க, உம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் வச்சிருக்கிய செல்வம், அதுலேருந்து எனக்கு எதையாவது கொஞ்சம் கொடுக்க சொல்லும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு தலைவர் என்பதையும் புரிஞ்சிருக்கிறார் அந்த ஆள், மற்ற தோழர்கள்லாம் பக்கத்தில் வர்றாங்க என்பதையும் தெரிந்திருக்கிறார். தெரிந்தவருக்கு பார்த்து தனக்கு உதவி வேண்டும் என்பதை கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நடந்து பணத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். இப்படி நடந்தால் நம்ம நிதானத்தை இழப்போம். நம்முடைய தோழரின் மீது, தன்னுடைய உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு இறை தூதரின் மீது இவ்வளவு கடுமையாக நடக்கிறாளா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களையே எங்கள் முன்னாலேயே நீ தாக்குறியான்னு சொல்லிட்டு அடித்து பின்னி எடுத்துகிட்டு போனோமோ. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி நடந்தவரை பார்த்து ஃபல்தஃபத இலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் பக்கம் திரும்பி பார்த்து ஃபலஹிக, சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவரை பார்த்து கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. மனிதர்களில் எப்படியெல்லாம் இருக்கிறான் பாருங்கள். ஒரு உதவி கேட்கின்ற பொழுது எவ்வளவு தன்மையாக கேட்கணும், எவ்வளவு பணிவாக கேட்கணும். இது கடன்காரன் கூட இப்படி கேட்டால் கூட ஏற்றுக்கிற மாட்டான், ஒரு உதவி கேட்கக்கூடியவன் இப்படி நடக்கிறானே என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிரித்து விட்டு அமரலஹு பி அத்தா, அவருக்கு எதையாவது கொடுத்து அனுப்புங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு மென்மையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. நிறைய பேர்கள் அப்படி தான், நம்ம நினைக்கிற வீம்புக்காக வேண்டிய சண்டைக்கு பெரும்பாலும் வரல. விவரம் தெரியாதவனாக நிறைய பேர் வர்றான், விவரம் தெரியாதவனாக சில வார்த்தைகளை விட்டுறான். ஒரு சபையிலே எப்படி நம்ம பேசணும், ஒரு தலைவரிடத்தில் எப்படி பேசணும், ஒரு மஷூராவில் எப்படி பேசணும், ஒரு பயான்களில் எப்படி பேசணும், அடுத்தவர்கள்ட்ட எப்படி அணுகணுங்கிற அந்த விவரம் பெரும்பாலும் தெரிகிறதில்லை. தெரியாமல் உளறினா அது நம்முடைய உள்ளத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ பாதிக்கின்ற நேரத்தில் நம்ம என்ன அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். இவன் வீம்புக்கு செய்யலை, விவரம் தெரியாமல் செய்கிறான், அவன்கிட்ட விளக்கம் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் நீ நடக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம் என்று போகணும். இறை தூதர் அவர்கள் எப்படி நினைத்திருந்தால் அவனை அடித்து நொறுக்கி இருக்கலாம், நபித்தோழர்கள் அடித்திருக்கலாம். அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. இவன் விவரம் இல்லாதவன் என்பதை புரிந்துதான் சிரித்தவர்கள் அவங்களுக்கு எதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. நல்ல விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த காலத்திலும் இருக்கிறான், அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார். இதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மனதில் நீங்கள் வைத்து கொள்ளணும். அதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நேரத்தில் சிலர்களை என்ன செய்கின்றது, தவறான வழிக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் ஒருவன் தவறாக நடந்து விடுகிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட கடுமையாக நம்ம நடக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டுச்சு.
இந்த அவதூறு சொல்லப்பட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானாங்க. அவருடைய அன்பு தோழரான அபூபக்கர் அவங்க கடுமையான பாதிப்புக்கு உள்ளானாங்க. நேரடியாக பாதிக்கப்பட்ட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அழுது அவர்களுடைய கண்களில் தண்ணீர் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு அவதூறு சம்பவம். இந்த சம்பவத்தை இந்த சமுதாயத்தில் உலாவிட்டவனான அப்துல்லா பின் உபை பின் சலூலுங்கிறவன். இது சஹீல் புகாரியில் விரிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நம்ம சுருக்கமாக அந்த பார்க்கலாம். அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ன செய்கிறான், மக்களிடத்திலெல்லாம் ஆயிஷா நாயி அவர்களை பற்றி தவறாக சொல்கிறார். ஏன்னா ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பனு முஸ்தலக் என்ற போர்க்களத்திலிருந்து போய்விட்டு திரும்பி வரும் பொழுது ஆயிஷா நாயி அவர்களை தவற விட்டு விடுகிறார்கள். ஒட்டக சிவிகையில் அமர்ந்திருப்பார்கள். அவங்க உடல் கனமாக இல்லாத காரணத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்து வந்துட்டாங்க. ஆனால் ஆயிஷா நாயி வெளியே போனவர்கள் திரும்பி வருகிறார்கள், விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு நபித்தோழர், எப்பொழுதுமே போர்க்களத்தில் எதையாவது விட்டுட்டு போயிடுவாங்க, ஏதாவது பொருளை தவற விடுவது வாய்ப்பு இருக்கிறனால கடைசியில் ஒரு தோழர் என்ன செய்வார், கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி எதுவும் இருந்தால் எடுத்து கொண்டு வருவார். அவர் மாதிரி அந்த சூழ்நிலையில் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி பார்த்து கொண்டு கடைசியில் வருகிறார். ஒருவரை பார்க்குறாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு. அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை, ஃபஸ்ட் தர்ஜ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆயிஷா நாயி சொல்கிறார், இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்களா, எப்படி நீங்கள் எங்கே போனீங்க, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை உருவானுச்சு, அவங்கெல்லாம் போய் எவ்வளோ நேரமாச்சு, நீங்கள் இந்த மாதிரி போவதற்கு என்ன காரணம், சாப்பிட்டீங்களா குடிச்சிங்களான்னு எதுவுமே கேட்கல. அவர் இஸ்லாத்தினுடைய அறிவுரை, ஒரு துன்பம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் துன்ப காலகட்டங்களில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தானே சொல்ல சொன்னோம், அதை தான் அல்லாஹ் சொன்னார். அவர் அதை சொன்ன உடனேயே அந்த ஒட்டகத்தில் ஆயிஷா நாயி மேலே உட்கார வைத்து இவர் அழைத்துட்டு வந்தார். இதுதான் நடந்த சம்பவம். அவர் வேறு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற அந்த நயவஞ்சகன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவதூறு அள்ளிவிட்டான். இப்படி வந்த உடனேயே இதில் சில நபித்தோழர்களும் ஆம் இருக்கலாம் என்று நம்பினாங்க இவனுடைய பேச்சை கேட்டு. ஓஹோ, என்ன ஒரு பெண்ணு தானே, நெருப்பு இல்லாமல் புகையுமா, அப்படியெல்லாம் நம்மளாம் கேட்பது உண்டா இல்லையா? ஒரு நல்ல மனிதன் மீது ஒரு அவதூறு சொன்னான்டா கண்டிப்பாக ஆதாரம் இல்லாமல் சொன்னான்னா கண்டிப்பாக இல்லை என்று நம்ம சொல்லணும். எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் பேசுகிறான், அவன் பேசுகின்ற பொழுது நெருப்பு இல்லாமல் புகையுமாங்கிற மாதிரி உள்ள பழமொழிகளை வைத்து கொண்டு ஏதாவது நடந்திருக்கலாம், ஏதாவது தொட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எப்படி பேசிக்கொள்வார்களோ அதே மாதிரி சில நபித்தோழர்கள்ட்டையும் இந்த செய்திகளை கொண்டு போய் அவன் சேர்த்துட்டான். அதில் முக்கியமானவர்கள் நீங்கள் தெரிய வேண்டுமானால் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு ஆளை சொல்லலாம். ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தவங்க ஸைனப் பின் ஜஹ்ஷ், அவங்களுடைய சகோதரி ஹம்னா, அவங்களும் கூட இதில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் இன்னொருவர் யாருன்னா மிஸ்தஹ் பின் உசாசா. இந்த மிஸ்தஹ் பின் உசாசா இருக்காரே, இவர் அபூபக்கருக்கு ரொம்ப நெருங்கிய உறவினராக இருந்தார், சொந்தக்காரராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அபூபக்கர் அவர்கள்ட்ட உதவியும் பெற்றுக்கொண்டு வந்தார். இவ்வளவையும் வாங்கி கொண்டு உறவினராகவும் இருந்து கொண்டு ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னவர்களுடைய பட்டியலில் மாட்டிக்கிட்டார். இப்போ உடனே அல்லாஹு தாலா கொஞ்ச நாள், ஒரு மாத காலத்திற்கு பிறகு சூரத்து நூறில் ஆயிஷா நாய் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்பதையும் தூய்மையானவர்கள் என்பதையும் நிரூபித்த உடனேயே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் மிஸ்தகுக்கு எந்த விதமான உதவியும் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் இதைத்தான் செய்வார். இதை விடையும் மோசமாக தான் நடப்பார். ஏன் புள்ள மேலேயே இவ்வளவு அவதூறை நீ சொல்கிறியா, வேறு எதை சொன்னால் கூட, அடித்தா கூட, உதைத்தா கூட அவங்க என்ன செய்து விடுவார்கள், பொறுத்து கொள்வார்கள், மன்னித்து விடுவார்கள். ஆனால் அவதூறு என்பது மானம் தொடர்பானது. அதுவும் தன்னுடைய மகள் மட்டுமல்ல, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உயிரை விடவும் மேலாக நேசித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் கூட அவர்களுடைய அந்த ஆத்திரத்தினுடைய உச்சகட்டமாகவும் உனக்கு எந்த உதவியும் நான் தரமாட்டோம் அப்படின்னு போ அப்படின்ட்டார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், இவங்க கோவப்பட்டு சொன்ன
தரமாட்டேன் என்று சொன்னபோது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்க வலா யஅ்தலி உலில் ஃபல்லி மின்கும் வஸ்ஸாத்தி ஐயாத்து உலில் குர்பா, உங்களில் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு நான் எதுவும் நான் வணங்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடாது. அப்போ அவன் செஞ்சது ரைட்டா? அவன் செஞ்சதெல்லாம் நியாயம்தானாண்டா? வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அதை மன்னித்து அலட்சியப்படுத்தி விடுங்கள். தப்பு தான், அவன் சொல்லக்கூடாது தான். சந்தர்ப்ப சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டான். நல்லவர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கணுமோ ஆய்வு செய்யணுமோ அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில் இருந்து விட்டார். அதனால் அவரை என்ன செஞ்சு விடாதீர்கள், உதவி செய்ய மாட்டேன்னு உங்களில் நல்லவர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தருங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப ஒன்று கேட்குறான். அலா துஹிப்பூன ஐ யஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் தப்பு செய்து விட்டால் அல்லாட்ட வந்து கையேந்திரிங்க, யா அல்லாஹ் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேனே என்னை மன்னித்து விடு என்று கேட்குறீங்க, என்னுடைய பாவங்கள்லாம் அழித்து விடு என்று கேட்குறீங்க, மறுமையில் தண்டனை கொடுத்துடாதன்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் மன்னிக்கிறேனா இல்லையா? அதே மாதிரி உன்னுடைய சகோதரன் தெரியாமல் செஞ்சுட்டான், விடு, மன்னித்து விட்டு விடு, அலட்சியப்படுத்தி விடு அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி, நான் என்னுடைய மன்னிப்பு உனக்கு வேணுமா வேணாமான்னு அல்லாஹ் கேட்ட உடனேயே அபூபக்கர் உடனே மாறுகிறார். அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி திரும்ப கொடுத்தார். அப்போ நம்மை ஆத்திரப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் பின்னணி ஒரு சிலர்கள் கெடுத்தது. இவராவா சொன்னார்? மிஸ்தஹ் பின் உசாசாவாக சொல்லலை, அவர் பரப்பவும் இல்லை, அடுத்தவன் சொன்னதை கேட்டுக்கிட்டார், அவ்வளோதான். அவங்க சொன்னதை நம்பி விட்டார். அப்போ இந்த மாதிரி காரியத்திற்கு வேறு சில காரணங்கள் இருப்பதின் காரணத்தினால் அவனுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டும். அதுக்கு என்ன தண்டனை மார்க்கமோ அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதனால் மார்க்கம் சொல்லாத அளவுக்கு நிதானம் இழந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறான். இதை விட நமக்கு மோசமாக ஆத்திரமூட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் பெருசாக எதுவும் நடந்துட போவதில்லை. அதனால் இவைகளையும் நீங்கள் என்ன செய்துங்க, கவனத்தில் கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி, ஆத்திரத்துடன் நாம் நடக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும் பொழுது மக்காவை போர் செய்து வெற்றி கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டுறாங்க. ஹிஜ்ரி 8 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மக்கா வெற்றி நடக்குதா இல்லையா? அதுக்கு முன்னால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் திட்டம் போட்டு நம்ம போய் என்ன செய்யணும், நம்முடைய ஊரான நம்ம சொந்த ஊரை போய் நம்ம கைப்பற்றணும். இந்த திட்டத்தை என்ன செய்கிறா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற ஒரு நபித்தோழர் முஷ்ரிக்கீன்களுக்கு எழுதி ஒரு இணை வைப்பு பெண்ணிடம் கொடுத்து அனுப்பிடுறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெரிவித்து விடுகிறான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் அவர்களையும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 பேரையும் ரவுலத்து ஹாக்னு ஒரு இடத்துல ஒரு பெண்மணி போய்கிட்டு இருக்கிறா. அந்த பெண்மணிகிட்ட ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தை உடனே கைப்பற்றிட்டு வாங்கன்றாங்க. உடனே 3 பேரும் போகிறாங்க, அந்த பெண்மணியை பிடிக்கிறாங்க. அந்த பெண்மணி அப்படிலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படிங்குது. எப்பொழுதுமே திருடன் திருடன் தான், திருடன் ஒத்துக்கிற மாட்டான் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் இல்லையே நான்லாம் இது உடனே இந்த போலீஸ்காரன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சில சொல்லுவாங்க. சும்மா சொன்னால் என்ன செய்ய மாட்டான், பதில் வராது. அவன் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் கடைசியில் என்ன செஞ்சிடறாங்க, என்னங்கிறத வாங்கிடுறான். அதே மாதிரி அந்த நபித்தோழர்கள் சொன்னாங்க, நியாயமாக கேட்குறோம், ஒழுங்காக கொடுத்துரு, அப்படி இல்லையானால் உன்னுடைய ஆடைகளையெல்லாம் களைந்து சோதனை செய்கிற மாதிரி ஆயிரும், அந்த நிலைக்கு எங்களை என்ன நிர்பந்தப்படுத்திடாது. ஆக ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலைக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒளித்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த கடிதத்தை கைப்பற்றி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஜுபைர் அவர்களும் மிக்தாத் அவர்களும் வந்து சேர்றாங்க. உடனே விசாரணை நடக்கிறது. விசாரணை நடக்கின்ற பொழுது ஹாத்திப் இப்னு அபி பல்தா தான் கொடுத்தாரு தெரிந்து விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, ஏன் இப்படி நீ நடந்து, எதற்காக வேண்டி இந்த செய்தியை நீ கொடுத்தன்? அப்போ ஹாத்திப் இப்னு அபி பல்தா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்லாத்தை வெறுக்கும் எண்ணம் எனக்கு கிடையாது, நான் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவன், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவன். என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கே மக்காவில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு இதை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் என்னுடைய உறவினர்கள் மீது கொஞ்சம் அன்பு காட்டுவார்கள்
அப்படின்னால தான் நான் கொடுத்தேன். மற்ற தோழர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உறவினர்கள் நல்லா கண்காணிக்க காப்பாற்றுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. இப்படி ஏதாவது ஒரு உதவியை செய்தோம்னால் அவன் வந்து என் மேலே நல்ல எண்ணம் வைத்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிடுவான், பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி செய்து விட்டேன்டார். உடனே பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆத்திரத்தினுடைய உச்சகட்டமாக, கோபத்தின் உச்சகட்டமாக சொல்கிறாங்க, தானி ஆல்திர்பு உனுக்க ஹாதல் முனாஃபிக், இந்த நயவஞ்சகனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டான். யாரை? ஒரு நபித்தோழரை நயவஞ்சகன் என்ற அளவுக்கு வாசகத்தின் மூலமாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வெட்டக்கூடாதுன்னு கண்டித்தாங்க. அவர் செஞ்சது குற்றம்தான், அவர் செஞ்சது தவறு தான். ஆனாலும் அவரை வந்து கொலை செய்கிற அளவுக்கு நீ ஆத்திரத்தோடு நீ பேசக்கூடாது. காரணம் என்ன? இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். தன்னுடைய உயிரை விடவும் இந்த இஸ்லாம் வேண்டும் என்று சொல்லி பத்ர் போர்க்களத்தில் வந்தவர் இல்லையா இவர்? 300க்கும் சற்று நபர்கள் வந்தாங்க. இதில் வந்து நாம் ஜெயிப்போமா இல்லையா என்பது ஊர்ஜிதம் இல்லை. நம்ம ரொம்ப குறைந்த அளவு, அவன் கடுமையான கோபத்தில் ஆத்திரத்தோடு வருகிறான், 1000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறான், நம்மளெல்லாம் சாகும் நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்க வர்றேன்னு வந்தவர் அல்லவா இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. இந்த மாதிரி உயிர் தியாகம் செய்தவருக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு கருத்தை அந்த நேரத்தில் நினைவுபடுத்தினார்கள். ஏமலு மா ஷிஅத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பிய மாதிரி நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. இன்னொரு அறிவிப்பில் உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கி விட்டது, நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னித்துருவான், உங்களுடைய தியாகம் அவ்வளவு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் கோபப்படுகின்ற நேரத்தில், ஆத்திரப்படுகின்ற நேரத்தில் அதை என்ன செய்கிறார்கள்? கண்டித்து நிறுத்துகிறார்கள். அப்போ இந்த மாதிரி சில நேரத்தில் செய்யக்கூடிய இது வந்து யாரும் ஜீரணிக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய இராணுவ ரகசியத்தை போய் இன்னொரு நாட்டில் போய் கொடுக்கறது பெரிய குற்றம்தான். அந்த குற்றமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நிதானத்தோடு நடக்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் கண்டிக்க தான் செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் விசாரிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உமர் அவர்களுக்கு கடும் கோபம் என்ன செய்ய உச்சந்தலைக்கு ஏறுகிறது. அப்போ இந்த மாதிரி வாசகங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆத்திரப்படாமல், கோபப்படாமல், அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவர் நடந்த நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் உண்மையிலேயே இஸ்லாத்தை காட்டி கொடுக்கக்கூடியவராக, இஸ்லாத்தை வெறுப்பவராக நிச்சயமாக இருக்க முடியும். இல்லைன்னா அவர் பத்ர் போர்க்கத்துக்கு வந்திருக்க மாட்டார், ஓட முடியலை என்று எதையாவது சொல்லிக்கொண்டு ஊரில் இருந்திருப்பார். அப்போ உண்மையிலேயே அவர் இஸ்லாத்தின் மீது அவர் நல்ல நம்பிக்கை வைத்தவராக இருந்தனால தான் பத்ர் போர்க்களத்தில் வந்தார். அதனால் இந்த மாதிரி சொல்லக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே நினைவூட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளை கோபம் ஊட்டக்கூடிய வர்ற நேரத்தில் கூட நம்ம நிதானத்துடன் நடக்க வேண்டும் என்பதையும் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வந்தவுடன் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தனால ஒரு சர்வாதிகாரி மாதிரி அவங்க நடக்கலை. நான் என்ன சொன்னனோ அதுதான் சட்டம், அது மாதிரி தான் நடக்கணும், வேறு யார் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னா இல்லை. தான் செய்யக்கூடிய தவறு ஏதாவது இருக்குமானால் அதை சுட்டி காட்டக்கூடிய, நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நிறைய ஆலோசகரை அவர்கள் நியமித்திருந்தாங்க. மஜாலிசு உமர் வ முஷாவரத்திஹி குஹூலன் கானு அவு சுப்பானன். உமர் ரலியல்லாஹு அவருடைய அமைச்சரவையில், அவருடைய ஆலோசனை கூட்டத்திலே இளைஞர்களும் இருந்தார்கள், வயது முதிர்ந்தவர்களும் இருந்தாங்க. இளைஞர்கிட்டையும் நல்ல கருத்து இருக்குமானால் அதுக்காகவே சில இளைஞர்களை சேர்த்திருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை போன்று வயது முதிர்ந்தவர்களாக இருந்த நிறைய நபித்தோழர்களையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வச்சுருந்தாங்க. இப்படி ஆலோசனை தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவதற்காக அதுக்கு ஒன்று ஆள வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு தடவை ஹுர் என்பவர் ஒரு இளைஞர், அவர் ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார். உமருக்கு ஆலோசனை தர்றவர். அவருடைய சொந்தக்காரர் உஐனா. இந்த உஐனா என்பவர் என்ன செய்கிறாருன்னா, ஜனாதிபதி உமர் அவர்களை நான் சந்திக்கணும், கொஞ்சம் எனக்கு டைம் வாங்கி தர முடியுமா? இவர் ஆலோசகராக இருந்தனால உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வாங்கி கொடுத்துட்டாங்க. உடனே உள்ளே போகிறார். போன உடனேயே உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து பேசுகிறார். யப்னல் ஹத்தாப், ஹத்தாபினுடைய மகனே, வல்லாஹி லம் தூத்தினல் ஜஸல வலம் தஹக்கும் பைனனா பில் அதுல். முதலாவது ஒரு வாசகம் எல்லாரையும் அதிர்ச்சி அளிக்க வைக்கிறது. ஒரு ஜனாதிபதியை எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் உமருடைய ஆட்சி காலத்தில் யா அமீர் அல் முமினீன்,
மூமின்களுடைய தலைவரேன்னு தான் அழைக்கிற பழக்கம், எல்லாரும் அப்படி தான் அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி பேசுகிறாரு? ஹத்தாபினுடைய மகனேன். இப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்கள சந்திக்க போகின்ற பொழுது ஜெயலலிதாவே அவர்களேன்னு கூப்பிட்டா ஒத்துக்குருவாங்களா? சந்தியாவின் மகளே அப்படின்னு கூப்பிட்டா ஒத்துக்குருவாங்களா? முதலமைச்சர்னா முதலமைச்சர்னு சொல்லணும், அவங்களே பிரதமர்னா பிரதமர்னு அழைக்கணும். அப்படி அழைக்கின்ற பொழுது தான் அதுக்குரிய மரியாதை என்பது நாட்டினுடைய பழக்கத்தில் உள்ளது. ஆனால் இங்கே மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி, அவரை என்ன செய்ய கூப்பிடுகிறார்? ஹத்தாபின் மகனேங்கிறார். அதை கூட பொறுத்து கொள்ளலாம். அவன் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்குறாங்க, லம் வல்லாஹி லம் தூத்தினல் ஜஸல, எந்த விதமான வசதிகளையும் நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தரலை. வலம் தஹக்கும் பைனனா பில் அதில், நேர்மையாக நீங்கள் தீர்ப்பும் வழங்கலன்ட்டார். உமருக்கு வந்தது ஆத்திரம், கோபம். ஏண்டா உமர் மாதிரி ஒரு நேர்மையாக நீதமாக தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்தவர் யாரையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. தன்னுடைய ஆட்சியில் ஒரு சின்ன கரும்புள்ளி கூட விழக்கூடாது என்பதற்காக ரொம்ப ரொம்ப யோசித்து நடந்தவர் அவர். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படியெல்லாம் அவர் நேர்மையாக நடந்திருக்காங்கிறதுக்கு. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு, அந்த அன்சாரி பெண்களுக்கு சில போர்வைகளை இலவசமாக கொடுத்தார். வந்தவங்க எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒரு நல்ல போர்வை மிச்சமானுச்சு. பக்கிய மிருத்துன் ஜய்யிதுன், நல்ல சிறந்த ஒரு போர்வை மிச்சமான ஒன்று. அங்கே இருந்த ஆலோசகர்கள் சொன்னாங்க, இதை உங்களுடைய மனைவி உம்மு குல்சுமுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. உடனே உமர் அவர்கள், மிச்சமாக தான் இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் சரி மனைவி கொடுப்போமேன்னு கொடுக்கல. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு சுலைத் அஹக்கு, உம்மு சுலைத்துங்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க தான் இதுக்கு தகுதியானவங்க, வரலை இன்னைக்கு. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உஹது போர்க்களத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த நேரத்தில் காயம்பட்டு இருந்தவர்களுக்கு அவர்கள் சுமந்து வந்து தண்ணீரை கொடுத்தாங்க. தோல் பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து எங்களுக்கு உதவி செய்த ஒரு பெண்மணி, இந்த சமுதாயத்துக்காக வேண்டி போராடிய வீரர்களுக்காக உதவி செய்த பெண்மணி உம்மு சுலைத் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர என்னுடைய மனைவி கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. எவ்வளோ நேர்மை என்று நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மொத்தா என்ற நூலில் இன்னொரு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்குது. பஸ்ராவினுடைய ஆளுநராக அபு முசல் அஷரி அவர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, ஒரு படை வந்து அந்த பகுதியாக போய்விட்டு திரும்பி வருகிறது. அந்த படையில் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன் இப்னு உமரும் இன்னொரு மகன் உபைதுல்லா பின் உமரும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வரும்பொழுது அந்த அபு முசல் அஷரி அவர்கள் என்ன செய்கிறாங்க, மாநில தலைமைக்கு, அதாவது அங்கே நம்ம ஜனாதிபதிக்கு, அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு சில பொருள்களை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதாவது பல ஆளுநர்கள் பல மாநிலங்களில் இருந்தாங்க, ஜக்காத்து பொருள் இவையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அதனால் தலைமைக்கு அனுப்புவதற்கு கொடுத்து அனுப்புவ வாய்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணம் இருந்தது. இந்த பணத்தை போய் அங்கே மதீனா தான் தலைநகரமாக இருந்துச்சு, உமர் அவர்கள் இருந்தாங்க. அந்த ஜனாதிபதி எடுத்து ஒப்படைக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி இந்த பணத்தை இப்னு உமரையும் அழைத்து உபைதுல்லா பின் உமரையும் அழைத்து இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்துருங்கன்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆலோசனை சொன்னாங்க, நீங்கள் விரும்பினீர்களானால் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீங்கள் இந்த பகுதியில் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு மதீனாவில் கொண்டு போய் விற்பனை செய்யுங்க. நான் கொடுத்த இந்த பணத்தில் பொருளை வாங்குங்க. அங்கே விற்பனை ஆன பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அசல் பொருளை வந்து நீங்கள் தலைமைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ, இதுவும் நல்ல இதாக இருக்குது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொருட்கள்லாம் வாங்கி ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு மதீனாவில் வந்து மதீனாவில் கடை வீதிகளில் விற்பனை செய்துவிட்டு உமர் அவர்களை சந்திக்க போகிறாங்க. நடந்த விஷயத்தை அப்படியே முழுமையாகவும் சொல்லிட்டாங்க. அங்கே பணம் தந்தாங்க இவ்வளவுன்னு சொல்லாமல், அபு முசல் அஷரி இப்படி சொன்னார், இவ்வளோ பணத்தை கொடுத்தார், நாங்கள் வியாபாரம் செஞ்சோம், இந்த இருக்குது உங்களுக்கு தந்த அசல் பணம், இது எங்களுக்கு லாபம்னு எடுத்துட்டாங்க. அப்போ உமர் பின் கத்தாப் அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாங்க, குல்லுல் ஜெய்சி அஸ்லஃபஹும், எல்லா படை வீரர்களுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் தந்த மாதிரி கொடுத்தாரான்னு கேட்டாங்க. ஜனாதிபதி மகன் என்பதினால் கொடுத்தாரா அல்லது எல்லாங்களுக்கும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னாங்க. இல்லை இல்லை, யாருக்கும் கொடுக்கல, எங்கள் ரெண்டு பேருக்கு தான். அப்போ உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னாங்க, அப்படி கொடுத்துருப்பாரானால் முழு தொகையையும் தரணும், லாபம் மொத்தத்தையும் தரணும், ஒரு ரூபா கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டார். எப்படி நேர்மையாக சிந்திக்கிறான்னு பாருங்கள்.
இப்படி செய்தால்தான் அடுத்த தடவை ஜனாதிபதி பிள்ளை என்பதற்காக வேண்டி சலுகையை காட்ட மாட்டாங்க, பிள்ளைகளும் போய் எதிர்பார்க்கவும் மாட்டாங்கிறனால நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தியே, சிரமப்பட்டியே, விற்பனை பண்ணியே, எல்லாம் நாசம் உனக்கு, எல்லாத்தையும் இங்கே தலைமைக்கு தான் கொடுக்கணும், ஒரு ரூபாவோட கிடைக்காது. அப்போ அந்த நேரத்தில் உமர் அவர்களுடைய மகன் உபைதுல்லா பின் உமர் அவர்கள் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி அமீருல் முஃமினீன் அவர்களே, சரி நாங்கள் வாங்கி கொண்டு வந்த அந்த பொருள் நஷ்டமாகி இருந்தால், அதில் நஷ்டப்பட்டு இருந்தால், அந்த நஷ்டத்தில் நீங்கள் அதில் பாதியையோ அல்லது முழுமையாகவும் உங்களால் நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? அது எப்படி? அப்போ லாபம் வந்தால் உங்களுக்கு, நஷ்டம் வந்தால் எங்களுக்கு, இது நியாயம் இல்லையே என்று கேட்ட பொழுதும் கூட முடியாது. இது கொடுத்ததே ஜனாதிபதியின் பிள்ளை என்பதற்காக வந்துங்கிற ஒரு கோணத்தில் முடியாதுன்ட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம், அவர் ஆலோசகர்கள்லாம் சொன்னாங்க, பாவம் அவங்க அங்கிருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொருளை தூக்கிட்டு வருவது சாதாரண விஷயமல்ல, அந்த நேரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறனால அவங்களுக்கு வேணாம் நமக்கும் வேணாம், நம்ம அசலை வாங்கிக்கிடுவோம், அந்த லாபத்தில் பாதி நமக்கு லாபமும் அவங்களுக்கு பாதியும் நம்ம என்ன செஞ்சுவோம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னவுடன் அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு சின்ன தவறு கூட வராத அளவுக்கு ரொம்ப நேர்மையாக கவனித்து நடந்தவர் அல்லவா உமர் அவர்கள். அவரை பார்த்து ஒரு ஆதாரம் இல்லை, இந்த இருக்குது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டோம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னால் அது நியாயம்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனையை நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொன்னோம், அநியாயமாக நீங்கள் தீர்ப்பு வழங்கினீங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் எதுவுமே இல்லாமல் சொன்ன உடனேயே அவங்களுக்கு ரொம்ப கோவப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள், அடிக்க போனார்கள். அப்பொழுதுதான் அந்த இளைஞர் ஆலோசனைக்குன்னு வச்சுருந்தாரே அவர் சொல்கிறார் உமர் அவர்களை பார்த்து, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்கிறான், ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃபி வாரில் அனில் ஜாஹிலீன், மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், முட்டாள்களை புறக்கணிங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்கிறான் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். திருக்குரானுடைய வசனம், இறை தூதருக்கு சொன்ன அறிவுரை. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆத்திரம் கோவப்படுற மாதிரி வரும்போது மன்னிச்சு விடணும், நீங்கள் நல்ல விஷயத்தை அவனுக்கு நீங்கள் சொல்லணும். முட்டாள்தனமாக எவனா நடந்தான்னா அதை கண்டுக்கிறாதீங்க, அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள்னு அல்லாஹ் தன்னுடைய நபிக்கை சொல்கிறான்னொன்னே உடனே வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால் அப்படி பெட்டிப்பாம்பாக அவர் அடங்கி போனார் என்ற செய்தி புகாரில் பார்க்குறோம். அவன் பாருங்கள், ஒரு ஆத்திரமூட்டுற மாதிரி இந்த மாதிரி விவரம் கட்டவர்கள் எல்லாம் சில வார்த்தைகளை கோபத்தை வரும்பொழுது உடனே நிதானமாக இருக்கணும். இவங்க மாதிரி ஆட்களை எல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. சரி போயிட்டு போகிறான், மன்னித்து விடுவோம், அவன் எவ்வளவு திட்டினாலும் கோபப்படுத்தினாலும் நமக்கு நன்மை தான் வரப்போகிறது என்று நம்ம நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்கிட்ட பாடம் பயின்ற உமர் பின் கத்தாப் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் நம்ம மேலேயே தப்பு இருக்கும், ஆனால் நம்ம ஆத்திரப்படுவோம், நம்ம கோவப்படுவோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நிறைய பேர் விசாரணை வரும்போது நீனே செஞ்சு தப்பி விட்டுட்டு அவன் கேட்டதுக்காக நீ ஆத்திரப்படுற, ஏன் கோவப்படுற. இது குறிப்பாக கடன்காரன்ட்ட டயத்துக்கு தரணும்னு நம்ம சொல்லியிருப்போம், நம்ம கொடுக்காமல் இருந்திருப்போம், அவர் கொஞ்சம் கோபமாக பேசிட்டாருன்னா அவனை எதிர்த்து கடுமையாக நம்ம என்ன செய்வோம், நடப்போம், ரொம்ப அளவுக்கு மீறி அவர்களை நம்ம ஏசுவோம். இது மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் ஒன்று நடந்துச்சு, சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற பொழுது ஒரு மனிதர் வர்றார். அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் கொடுத்த கடனை கேட்கிறார். ஃபஅகுல்லல ஃபஹம்ம பிஹி அஸ்ஹாபு, கடுமையாக கேட்டார், நபித்தோழர்கள்லாம் தாக்க போனார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடன் கேட்டால் என்ன இந்த மாதிரி நீங்கள் பணம் தரணுமே, ஏன் என்ன இன்னும் தராமல் இருக்கேன்னு கேட்கல. அந்த வார்த்தையில் என்ன வார்த்தையில் சொன்னாரா அல்லது முகத்தில் காட்டினாரான்னு நபிமொழிகளில் இல்லை, கடுமையாக நடந்து கொண்டார். வார்த்தையிலும் நடந்திருக்கலாம், செயல்லையும் நடந்திருக்கலாம். அது அவர் கடுமை எந்த அளவுக்கு இருந்ததென்றால் நபித்தோழர்களுக்கு கோபத்தை ஊட்டியது, நபித்தோழர்களே அவங்கள அடிக்க போகும் நிலைக்கு ஆனது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஊஹுன்னாங்க, அவரை ஒன்றும் செய்யாதீங்க. அப்போ அழகா சொன்னாங்க, இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, இந்த உரிமையாளருக்கு, இந்த கடன் கொடுத்தவருக்கு இது மாதிரி சில வாசகங்களை சொல்வதற்கு, நடந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. நம்ம கோவப்படுவதில் நியாயம் கிடையாது, நம்ம டயத்துக்கு கொடுக்காதனால தான் அவர் கோவப்படுகிறார். எனவே இப்படி பேசுவதற்கும் இப்படி நடப்பதற்கும் உரிமை இருக்கிற, அவரை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டகத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அதைவிட வயது கூடுதலான அதிக பொருள் உள்ள ஒரு ஒட்டகத்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே ஒரு அழகான உண்மையை நமக்கு உணர்த்துறாங்க பாருங்கள்.
ஆத்திரப்படுறீங்க நீங்கள், அவன் சொன்னான்னு கடங்காரன் கேட்குறான்னு ஆத்திரப்படுறா நீங்கள், அவன் தான் ஆத்திரப்படணும். நீங்கள் தான் அநியாயம் செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் தான் நியாயமாக நடக்கலை, நீங்கள் தான் சொன்ன டயத்தில் கொடுக்கலை. அப்போது அவன் கோவப்படுவதில் நியாயம் இருக்கும் என்று சொன்னால் அதுலேயும் அவனுக்கு நிகராக போய் நீங்கள் கோவப்பட்டீர்களா ஆத்திரப்பட்டீர்கள்னா அது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி விஷயத்தில் சரியாக கொடுத்துருக்கணும், நீதமாக நீங்கள் நடந்திருக்கணும். நீங்கள் அநியாயம் செய்துவிட்டு அவன் பேசுகிறான் என்பதற்காக திருப்பி பேசுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இப்போ இந்த மாதிரியும் சில நேரங்களில் எதிராளிகளாக இருக்கக்கூடியவன், கோவப்படுபவன், ஆத்திரப்படக்கூடியவன்கிட்ட நியாயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அந்த நியாயத்தை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்முடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம ஆத்திரப்படக்கூடிய கோவப்படக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் அதை தீர்ப்பதற்கு அறிவுபூர்வமாக நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் எது நல்லதோ எது சிறந்ததோ, அல்லாஹ் சொல்வதை போல எதுஃபா பில்லத்தி ஹி அஹ்சன், அழகான முறை. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வர்றான், அவனை அடிக்கிறதா, திட்டுறதா, ஏசுவதா, அறிவுரை சொல்வதா, அல்லது மன்னித்து விடுவதா, எது அல்லாஹ் சிறந்தது என்று சொல்கிறான், எது நல்லா இருக்கும் ஆய்வு செய்து பார்த்து அதில் மென்மையான முறையில் நல்ல முறையை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக, நிதானமாக நடக்கக்கூடியவர்களாக, மன்னிப்பு அளிக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இப்போ சமீபத்தில் மஸ்ஜிதுன் நபவியினுடைய டூமை இடிக்க சொல்லிவிட்டார்கள் என்று சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனை செய்து வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இதனுடைய பின்னணி என்ன, எதுக்காக இப்படி வந்துச்சு, இதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம்னு கேட்குறாங்க. இதில் ஆரம்பத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் தொடர்பான செய்திகள், அதில் குறிப்பாக மதினாவை சுற்றி நிறைய வந்திருக்கு. மதினாவில் நடந்த உண்மை சம்பவம், அதில் ஒருவர் கனவுல கண்டார், இதை நீங்கள் அச்சடித்து வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும், உங்களுடைய வியாபாரத்தில் கூடுதலாக நிறைய கிடைக்கும், இப்படிலாம் சொல்லிவிட்டு இதை கிழிச்சு போட்டிங்கன்னா 2 பேர் இறந்து போயிட்டார், கைகால் விளங்காமல் போச்சுன்னா இப்படி நோட்டீஸ் போடுவாங்க, மதினாவில் நடந்த உண்மைன்னு. இந்த மாதிரி சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மஸ்ஜிது நபவியினுடைய டூமில் ஒரு பிரகாசமான ஒளி வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கபருக்கு மேலே ஒரு அற்புதம் நடக்கிறது அப்படின்ட்டு ஒரு செய்தி வீடியோவாக காட்சி வந்துச்சு. அப்போ இந்த செய்தியை பற்றி விமர்சனமாக இந்து ஒரு தகவலாக சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் பேசும் பொழுது இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இடையில் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் இதில் பிரகாசம் சொல்றிய மொத்தத்திலேயே இந்த டூமே இருக்கக்கூடாது, இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்தது அல்ல, இது இடிக்கப்பட வேண்டிய ஒரு டூமும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரல, இது இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வைத்திருக்கீங்கன்னு அவர் அந்த இந்து ஒரு தகவலில் சொன்னார். ஏன்னா சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நம்ம எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இதை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடித்து கொண்டு என்ன சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபை இடிக்க சொன்ன கைவர்களை கைது செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், குத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று பெரிய அளவில் ஃபேஸ்புக்கில் ரொம்ப மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்ததுண்டு. ஃபோன் போய்ட்டு மோசமாக அவர் சையத் இப்ராஹிமை திட்டியது உண்டு. நிறைய பேர்கள் தினமும் அது வந்ததுலேருந்து தினமும் ஃபோனு, நெட் காலில் பேசுகிறது, வேறு நம்பரில் பேசுவது, அசிங்கமாக கேள்வி கேட்டு பதில் சொன்னால் பிரச்சனை இல்லை, மோசமாக நடந்து கொண்டு கடைசியில் சமீபத்தில் டிஎன்டிஜியை முற்றுகையிட போகிறோம், அவரை கைது செய்ய வேணும்னு வந்தாங்க. நம்முடைய சகோதரர்கள் அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே அரண்மனைக்காரனில் கூடின உடனே அவங்க பயந்து ஒரு 50-100 பேர் வந்திருந்தாங்க, அதோட போலீஸ் கைது செய்து போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேப்பாக்கத்தில் தமிழகம் முழுவதிலிருந்தும் எல்லா இமாம்களையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம், முத்தவள்ளிகளை அழைத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி அதுலேயும் ரொம்ப வரம்பு மீறிய வார்த்தைகள், நாகம் வெட்டிடுவேன், கழுத்தை வெட்டிடுவேன், உயிரை எடுத்துடுவேன், எவன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை வச்சு அவரை கைது செய்யணும், கொலை செய்யணுங்கிற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி பேச்சு, இந்த மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இருந்ததை விட பெரிதல்ல. இதெல்லாம் நம்முடைய இதில் நம்ம தௌஹீதினுடைய வளர்ச்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் இது போன்று நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு இந்த குப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவி மேலே இருக்கக்கூடியது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்ததானா,
இதை நம்ம இடிக்க சொன்னோமா, இடிக்கத்தான் வேண்டுமா என்ற விவரத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இணை வைப்புக்கு நெருக்கமாக அல்லது சாயலாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. அதில் வணக்க வழிபாடுகள் உருவாகக்கூடிய இடம் எங்கே உருவாகுதுன்னு சொன்னால், எவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் தௌஹீதை சொன்னாங்களோ அவர்களையே கடவுளாக மாற்றும் வேலைகள் தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஷிர்க்குக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புரிந்திருந்தாங்க. அதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இங்கே போயிட்டு வர்றாங்க, அபிசினியாவுக்கு போயிட்டு வந்து அங்கே ஒரு வணக்கத்தலத்தில் உள்ள அற்புதமான பில்டிங்கை பார்த்து வர்ணித்து சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை சொன்னாங்க. இது புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பில்டிங்கு, இந்த வணக்க வழிபாடு எப்படி உருவானுச்சு தெரியுமா? இதா மாத்தல் அப்துஸ் சாலிஹ் அபிர் ரஜுலு சாலிஹ் பனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா. நல்லடியார்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய கபருக்கு மேலே வணங்கும் இடத்தை கட்டி விடுகிறார்கள். இந்த மாதிரி தான் அங்கே கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானது, அழகானது. நீங்கள் வியத்து பேசுகிறீங்களே, இது ஒரு சாதாரண விஷயமா? தாலிக்க ஷிராருல் ஹல்கு இந்தல்லா. இது அல்லாஹ்விடத்திலேயே படைப்பினங்கள்லேயே இந்த மாதிரி கட்டியவன் தான் மிகவும் மோசமானவன். ஒரு மனிதன் இறந்தாண்டா அவனுடைய கபருக்கு மேலே வணங்கும் இடத்தை கட்டி அங்கே போய் பாத்தியா ஓதுறது, கையேந்துவது, இந்த மாதிரி காரியத்தை ஒருத்தன் செஞ்சாண்டா உலகத்திலேயே இவன் தான் ரொம்ப மோசமானவன், படைப்பிலே மோசமானவன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. அதே மாதிரி புகாரியில் இன்னொரு ஒரு செய்தி இருக்கிறது. வக்கால ஃபி மர்லிஹி அல்லதி மாத்தஃபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் இறந்து போனார்களோ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொன்னார்கள். லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித். அல்லாஹு தாலா யூத கிறிஸ்தவர்களை நாசமாக்கட்டும். ஏன்னா நபிமார்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக ஆக்கிட்டாங்க. எப்போ இறக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நபிமார்களுடைய கபரையே வணங்கும் இடமாக ஆக்கினா கூட அது மிகப்பெரிய ஒரு குற்றம், லேனத்திற்குரிய சாபத்திற்குரிய குற்றம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இறை தூதர் தான். அந்த இறை தூதர் தான் சொன்னாங்க, இறந்த இடங்களை கபறுகளை வணங்கும் இடமாக ஆக்கக்கூடாது. அப்படி இறை தூதருடையதை செஞ்சாலும் தப்பு தான், சாதாரண மனிதனை செஞ்சாலும் தப்பு தாங்கிறத உணர்த்தினாங்க. உணர்த்தியது மட்டுமல்லாமல் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். வலா கபுரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தஹு. இந்த நம்ம பகுதியில் தரை மட்டத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுறாது. தரைக்கு மேலே ஒரு கபரு இருந்தால் உடைச்சி நொறுக்கிட்டு வா அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கர் ஆட்சிக்கு பிறகு, உமருடைய ஆட்சிக்கு பிறகு, உஸ்மானுக்கு பிறகு அலி ஆட்சிக்கு வரும் பொழுது சொல்லுகிறார். அபுல் ஹய்யாஜ் என்பவரை அழைத்து சொன்னார், அலா அபு அசுக்க அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை எந்த பணிக்கு அனுப்பினாங்களோ அதே பணி உனக்கு அனுப்புகிறேன். உயரமாக இருக்கிற எந்த கபரையும் தரைமட்டமாக்கால் விடாது, அடித்து நொறுக்குன்னு அனுப்புனார். அவரும் என்ன செய்தார், நொறுக்கியிருக்கார். கபறுகள் சமமான நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது. அதுக்கு மேலே கட்டடம் கட்டுவது, குப்பா கட்டுவது, இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தவை. இந்த மதீனாவில் இருக்கிற இப்போ இருக்க இந்த குப்பா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினாங்களா, சஹாபாக்கள் கட்டினாங்களா, இவர்கள் மதிக்கக்கூடிய 4 இமாம்கள் அவர்கள் கட்டினாங்களா, அவங்களுடைய காலத்தில் கட்டினதா, தாபீன்கள் காலத்தில் இல்லவே இல்லை. அந்த காலத்திலே எல்லாம் குப்பாக்கள் இருக்கவே இல்லை. எப்போ வருகிறது என்று சொன்னால் ஹிஜ்ரி 678. ஹிஜ்ரி 678 அல் மன்சூர் கலாவூன் என்ற ஒரு மன்னர், மன்சூர் அல் கலாவூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் எகிப்து, சிரியா போன்ற பகுதிகளை என்ன செய்கிறார், பார்வையிடுறார். அதில் வந்து கட்டடங்களில் இறந்து போன கட்டம் அற்புதமாக கட்டி வச்ச ஒன்று தான். அதை பார்த்து மஸ்ஜிது நபவியில் அந்த மன்னர் கட்டின கட்டடம் தான் இந்த குப்பா. இது எப்போ கட்டினா 678 ஹிஜ்ரி, 600 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 600 வருடங்களுக்கு பிறகு தான் இந்த பச்சை குப்பா என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கட்டலை, தாபியன்கள் கட்டலை, இமாம்கள் கட்டலை. பின்னாடி 600 வருடம் காலத்துக்கு ஒரு யாராவது ஒரு மன்னன் கட்டிய குப்பா தான் அது. ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி கட்டக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க.
இது தொடர்பாக அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் தெளிவான ஃபத்வா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் பின் பாஸ் அப்படின்ட்டு, அவர் இறந்துட்டார். அவர் சிறந்த மார்க் அறிஞராக அரபு நாடுகளில் போற்றப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஃபத்வா கொடுப்பவராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவருடன் இன்னும் 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க. இந்த குப்பாவை பற்றிய ஃபத்வா கொடுக்குறாங்க. அது என்ன அரபியில் எழுதப்பட்டிருக்குன்னா, ஃபத்தாவா அல் லஜ்னத்து தாயிமா, அல் லஜ்னத்து தாயிமா என்று சொல்லக்கூடிய அரசினுடைய ஃபத்வா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. லி அன்ன பினா உலாய் கன்னாஸ் அல் குப்பத் அலா கபரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரின் மீது கட்டப்பட்டுள்ள அந்த குப்பா இருக்கிறதே, இதை செய்தது ஹராமுன், தெளிவான வார்த்தைகள் எழுதியிருக்காங்க, ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு மேலே உள்ள அந்த குப்பாங்கிறது ஹராமாகும். யஸிமு ஃபாயிலுஹு, இதை செய்தவர் பாவியாவார். இதை வச்சுக்கிட்டு மற்ற கபரிலெல்லாம் கட்டலான்னு கட்டக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரின் மீது கட்டடம் கட்டுவதை தடை செய்தாங்க, கட்டடத்தை இடித்தார்கள் என்ற ஆதாரங்களை எல்லாம் சொல்லி அந்த சவுதி அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஃபத்வா கொடுக்கக்கூடிய அறிஞர் குழுவே என்ன செய்ய சொல்லியிருக்குதுன்னா, அதை இடிப்பது தான் இது. இன்னும் சொல்லியிருக்கிறாங்க, இது அறிஞர்கள் இடிக்கிறது அவங்களுடைய கடமை அல்ல, அவங்க சொல்வதுதான் கடமை, ஆட்சியாளர்கள் தான் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை ஏன் அவர்கள் செய்யவில்லை, என்ன காரணம், இடிச்சிருக்க வேண்டியதானண்டா, சில உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த சின்ன சின்னோன்னு ஊன்னு கத்துறாங்கல்ல, விவரம் கெட்டவர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள். இதனால் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், கொள்ளைன்னு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆட்சித்தலைவர்கள் பயந்திருக்கலாம். அதுக்குனால பயந்து இருக்கக்கூடாது, ஆனால் அவர்களுடைய எண்ணம் இப்படி இருந்திருக்கலாம் என்பதையும் அந்த இதிலேயே எழுதப்பட்டிருக்கு. இது உதாரணம் சையதுல் ஃபவாயிது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இணையதளம், ஒரு 100 கோடி பேருக்கு மேலே அரபு நாட்டில் பார்த்த ஒரு sayyidu.net SAID.netன்னு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய இது அப்படியே போடப்பட்டிருக்கு. நம்முடைய ஃபேஸ்புக்லையும் என்ன செஞ்சுருக்கிறோம், அதை நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி அவங்க கொடுத்த ஃபத்வாவினுடைய அரபி மூலம் அதனுடைய தமிழாக்கம், அது தொடர்பான ஹதீஸுகள், அது பற்றிய அரபிய இந்த மதுஹப் அறிஞர்களான அபு ஹனீஃபா அவருடைய கருத்து, அதே மாதிரி ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்களுடைய கருத்து, இதையெல்லாம் நம்ம தொகுத்து அரபி மூலத்துடன் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஃபேஸ்புக்கிலையும் போட்டிருக்கிறோம். அதே போல் தீன்குல பெண்மணியில் இந்த மாதத்தில் அந்த இது வந்திருக்கு, அதைத்தான் நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்குறோம். அதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், விரிவாக பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த குப்பா இருந்ததில்லை. எனவே அந்த குப்பாவை நம்ம வைத்திருப்பது மார்க்கப்படி கூடாது. இந்த கருத்தை தான் நம்ம சொன்னோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் சொன்னோம். இதை பிஜே அவர்களும் கூட பல வருடங்களுக்கு முன்பாகவே இதே கருத்தையே என்ன செஞ்சிருக்கிறார், தெளிவாக சொல்லியிருக்கா. அது கூட ஃபேஸ்புக்கில் வீடியோவாக என்ன செய்யப்படுகிறது, போடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அந்த புத்தகத்தில் விரிவாக நீங்கள் படித்துக்கொள்ளலாம். அல்லாஹ்.